நல்லெண்ணெய் வச்சாலே ஸ்கின் ஒரு மாதிரி நல்ல சாஃப்டா இருக்கு. ரொம்ப நேரம்லாம் ஊறக்கூடாது. ஒரு 1/2 hour to 1 hour மட்டும். இந்த ஓவர் நைட்லாம் ஒரு சில பேர் வச்சுட்டு தூங்குவாங்க. அது நல்லது இல்ல, அது வேஸ்ட். ஸ்கின் கேர் நான் வந்து நார்மலாவே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், ஒரு பீட்ரூட் டெய்லி. அது ஸ்கின் வந்து நல்ல க்ளோ தெரியுது. ஸோ நான் என்ன பண்றேன்னா மில்க்ல லைட்டா மில்க் ஆட் பண்ணி ஹனி, திதிப்புக்கு வந்து ஹனி கொஞ்சமா போட்டு ரா பீட்ரூட். நான் இன்னொன்று ஷூட்லேயுமே வந்து கேரட், ரா குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணி நிறைய சாப்பிடுவேன். ஜூஸாக நீங்கள் மாற்றும் போது அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக மாறும். அது வந்து எப்படின்னா கிராஃப் இப்படி போயிட்டு டமால்னு உங்களை தள்ளிடும். ஏன்னா நம்ம வயிறு ரொம்ப எம்டியாக இருக்கும். அப்போ நீங்கள் வடை போட்டிங்கன்னா ஆயில் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். டக்குன்னு நமக்கு வெயிட் போடும். இல்லை எல்லாமே சாப்பிடுங்க, ஆனா அளவா சாப்பிடுங்க. இட்ல அயன் கண்டென்ட்டும் கொஞ்சம் பாடியில கம்மி. சோ பீட்ரூட்ல அயன் பயங்கர ஜாஸ்தி. டைம் பண்ண முடியுமா? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஹாய் நிக்கிலா. ஹாய் கௌதம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போகுது. சூப்பரா போகுது. வாழ்த்துக்கள். சொல்லல் நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்ல வருது. ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கோம். ஸோ எப்படி இருக்கும் பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் ஸ்டைல்? காலையில எந்திரிச்சிங்க அப்படின்னு என்னென்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? டயர்டா இருக்கு, பாவமா இருக்கு, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. பட் தென் அதான் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒர்க் ஸ்கெடியூல் இப்படி தான் இருக்குன்றதுனால நம்மளே தான் நம்மளை பார்த்துக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கான டைம் கரெக்டாக அமையணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹேர் கேருக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சுப்பேன். எனக்கு ஆக்சுவலாக ஸ்லீப் ஒழுங்காகவே இல்லை. லாஸ்ட் மந்த் ஒரு 1.5 monthஸாக நைட்டு 2 வரைக்கும் ஷூட் போகுது. மார்னிங் திரும்ப 6-7க்குலாம் எழுந்து ரெடியாகி மறுபடியும் கிளம்புற மாதிரி. ஸோ ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருந்ததுனால எனக்கு நல்லெண்ணெய் வச்சா நல்ல சூடு இறங்கும். நல்ல உச்சியில், ஆமாம், உச்சியில் வச்சுட்டு ஃபேஸில் ஃபுல்லாக வச்சுருவேன். நல்லெண்ணெய் வச்சாலே ஸ்கின் ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நேரம்லாம் ஊறக்கூடாது. ஒரு 1/2 hour to 1 hour மட்டும். இந்த ஓவர் நைட்லாம் ஒரு சில பேர் வச்சுட்டு தூங்குவாங்க. அது நல்லது இல்லை, அது வேஸ்ட், யூஸும் இல்லை. இந்த மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour மட்டும் வச்சுட்டு ஊறிட்டு டாக்டர் ஆயிட்டாங்க நிக்கல, ஆர்டிஸ்ட் ஆயிட்டு இப்ப டாக்டர். அதான். ஸோ அந்த மாதிரி ஊறிட்டு நம்ம தலையெல்லாம் வாஷ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் முடி. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். பட் கஷ்டம் தான் கொஞ்சம், நம்ம ஃபீல்டில் கஷ்டம். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் நான் வந்து நார்மலாகவே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இவ்வளவுதான் நான் போடுவேன். இல்ல வேற எதுவுமே போட மாட்டேன். இன்டர்வியூக்கு வரும் படிச்சு திரும்ப ஃபவுண்டேஷன்லாம் போட்டு அப்பிட்டு வந்தேன். நான் ஃபவுண்டேஷன்ல பவுடர், நான் இந்த பேபி பவுடர் போடுவேன். ஜான்சன் பேபி பவுடர். ஆமா, ஜான்சன் பேபி இல்ல வேற ஏதாவது பேபி பவுடர் மாதிரி போடுவேன். வேற எதுவும் எனக்கு மேக்கப் பிடிக்காது. ஷூட்ல வந்து இந்த லைட் ரொம்ப ஹார்ஷா இருக்குன்றதுனால ஒரு பேசிக் இது போடுவேன். சம்டைம்ஸ் டார்க் டோன் வேணும்னா மேக்கப். மற்றபடி நான் ரியல் லைஃப்ல மேக்கப் போட மாட்டேன். வெறும் லிப்ஸ்டிக் மட்டும். காட் வந்து நேச்சராவே அழகு கொடுத்ததுனால அப்டேட் தேவையில்லை இல்ல, அந்த மாதிரி தானே? சாரி பிரவீன் ப்ரோ, டக்குன்னு வந்துச்சு ஆங்கரா வந்து போட்டுதான். ஓகே, அதுதான். அப்புறம் இப்போ ரீசெண்டா நான் ஒரு 2-3 வீக்ஸா இந்த பீட்ரூட் ஜூஸ் புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். ஏபிசி சொல்லுவாங்க. ஏபிசி வந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. இது வெறும் பீட்ரூட். எனக்கு ஆக்சுவலா அயன் கண்டென்ட்டும் கொஞ்சம் பாடியில கம்மி. ஸோ பீட்ரூட்ல அயன் பயங்கர ஜாஸ்தி. டைம் பண்ண முடியுமா? ஜோக் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், போயிடலாம். அயன் கண்டென்ட், ஸோ இரும்பு சத்து திருப்பி அதுல போலதான ஜோக் எடுப்பணி. ஸோ அதனால அது வெறும் பீட்ரூட்டை வந்து நம்ம வெறும்னா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. பட் அது அப்படி சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். கேரட் மாதிரி நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா மில்க்ல லைட்டா மில்க் ஆட் பண்ணி ஹனி, திதிப்புக்கு வந்து ஹனி கொஞ்சமா போட்டு ரா பீட்ரூட், ரா பீட்ரூட் கட் பண்ணி ரெட் கலர், அவ்வளவுதான். சக்கரை எல்லாம், அதாவது எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப கசக்கும் இல்லாட்டி. அதை வந்து டெய்லி ஒரு பீட்ரூட் டெய்லி, அது ஸ்கின் வந்து நல்ல க்ளோ தெரியுது. எனக்கெல்லாம் வந்து சும்மா வெயில்ல போனாலே டக்குன்னு டேன் ஆயிடும் ஸ்கின். இது போட்டதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா நம்ம வெளியில எக்ஸ்டர்னலா போடுறதை விட இன்டேக் ரொம்ப முக்கியம். நான் இன்னொன்று ஷூட்லயுமே வந்து கேரட், ரா குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணி நிறைய சாப்பிடுவேன். அந்த வாட்டர்மெலன் வந்து வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது வந்து சாப்பிடலாம், ஆனால் அது நிறைய சாப்பிட வேண்டாம். ஏன்னா அது நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய வாட்டர் கண்டென்ட்டும் நல்லது இல்லை. அதை தாண்டி போமோகிரானட் அது ரொம்ப நல்லது. ஸோ அதெல்லாம் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு ராவா சாப்பிட்றது நல்லது, ரேதர் தேன் ஜூஸாவோ சக்கரை போட்டோ. ஏன்னா ஜூஸாக நீங்கள் மாற்றும் போது அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக மாறும்.
அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அது உங்களுக்கு என்ன சொல்றது, டெம்பரரியா ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். ஏன்னா சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு எனர்ஜி ஆகுற மாதிரி இருக்கும். பட் அது நல்லது இல்லை. அது வந்து எப்படின்னா கிராஃப் இப்படி போயிட்டு டமால்னு உங்களை தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ராவா என்னென்ன ஃபுட் இன்டேக், ராவா வந்து இது சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ், வேற எதுவும் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு நைட்டு குடிச்சது காலையில தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதை தான் சொல்றேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தான் ராவா சாப்பிடணும். எதுவும் குக் பண்ணாம, எதுவும் உங்களுக்கு பெப்பர் உப்பெல்லாம் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்காது, நான் போட்டுக்க மாட்டேன். ஸோ அது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆயிலி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்பளம், இந்த வடம், அப்புறம் பக்கோடா, வாய்ப்பே இல்லையா ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்றதுக்கு? அதெல்லாம் தான். பக்கோடா, 65 வாட் எவர் ஃப்ரைடு ஃபுட் எல்லாமே கொஞ்சமா சாப்பிடலாம். இப்போ நான் காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட்ல வடை சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம வயிறு ரொம்ப எம்டியா இருக்கும். அப்போ நீங்க வடை போட்டீங்கன்னா ஆயில் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். டக்குன்னு நமக்கு வெயிட் போடும், இல்ல பிம்பிள் வரும். எனக்கு அட்லீஸ்ட் அப்படிதான். ஸோ நம்ம ஒரு மத்தியான டைம்ல வடை சாப்பிட்டோம்னா அதோட அப்சார்ப்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சாப்பிட்றதே பிரிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப எல்லாத்தையும் ஒரே டைம்ல சாப்பிடாம இந்த மாதிரி சாப்பிட்டா பெட்டரா இருக்கும். வேற என்ன, நல்லா தூங்கணும். இந்த ஆர்டிஸ்ட்லாம் காசை இப்படி வாங்கி இப்படி கொடுத்துருவாங்க. சாப்பாட்டுக்கு, மேக்கப்புக்கு, கரெக்ட் தான், ட்ரெஸ்ஸுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துரும். உண்மைதானே அது? உண்மையிலேயோ கரெக்ட் தான். எதுவுமே ஒண்ணுமே நிக்காது. இப்போ ஒரு மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு நான் 2 தடவை அப்ளை பண்ணுவேன். ஒரு இத்தினூண்டு டியூப் ஒரு 500 இருக்கும். நான் ஒரு மாசத்துக்கே ஒரு 2-3 டியூப் யூஸ் பண்றேன். என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் பாத்துக்கணும்னா பார்த்துதான் ஆகணும். நம்மளோட பொழப்பு அப்படி இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அப்படிதான் இருக்கும். இந்த ஃபுட் டயட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. கண்டிப்பா நமக்கு ஃபேவரட்டான ஃபுட் எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல டயட்ல இருப்போம். அண்டா உடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் உடைச்சிருவோம். அது நடந்திருக்கா? எல்லாமே குவான்டிட்டி தான். இப்போ நான் வந்து இப்போ ஆக்சுவலா வெயிட் ஏறி இருக்கேன் கொஞ்சம். ஒரு லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்குமே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நேத்தி நைட் எனக்கு ரொம்ப டெம்டிங்கா இருந்தது. நான் வந்து இட்லி தான் சாப்பிட போனேன். போர்ட்ல, அந்த ஒயிட் போர்ட்ல எழுதி வச்சிருப்பாங்க மெனு எல்லாம், அதை பார்த்துட்டு சில்லி பரோட்டா சாப்பிட்டேன் நேத்து. சோ கடைக்கு போய் சொல்றீங்களா? சோ அது ஒண்ணுமே பண்ண முடியல. கிரேவிங்கா இருக்குன்னா சாப்பிடுங்க. பட் உங்களுக்கே தெரியும் உங்க பாடி வந்து என்ன ஒரு அக்செப்டன்ஸ் லெவல்ல இருக்கு அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். முடியல அப்படின்னா டேஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. ஃபுட்டு சம்டைம்ஸ் அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பாடி வந்து டஸ்ட்பின் கிடையாதுன்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும். நான் ஃபுட்டுக்கு இது சொல்லலை, பட் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ங்கிறதுக்கு நான் சொல்றேன். இன்னொன்று, எல்லாமே சாப்பிடுங்க, ஆனால் அளவாக சாப்பிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கோபி மஞ்சூரியன், கோபி 65 சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 2 பீஸ் சாப்பிடுங்க. அதுக்கு மேலே தள்ளி வச்சிருங்க. அந்த ஒரு பேரியர் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் சாப்பிடாமையே இருக்கணுங்கிறத நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்டுட்டு ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்க. பிரியாணி கொஞ்சமாக சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி வயிற்று எதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே பிரியாணி இறங்காது. கரெக்ட். அந்த மாதிரி. ஸோ நான் அடக்கினால் வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொற்களும் அடங்கும், இந்த சாப்பாடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறனால கேட்குறேன். இப்போ பிகினர்ஸாக நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு வராங்களே, அவங்களுக்குலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பான பாதையிலையும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஜென்சி மூலமா போயிட்டு ஏதாவது ஒரு தப்பான இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? லைக் இந்த வேலை வாங்க, இது ஒரு கரெக்டான வே, சேஃபான வேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ ஒருத்தருக்கு லைஃப்ல பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து அட்வைஸ் பண்ற இடத்துலயும் இல்லை, அவங்க அட்வைஸ் வாங்குற இடத்துலயும் இல்லை. பட் ஒரு அக்காவாவோ, ஒரு சிஸ்டராவோ, ஒரு ஃப்ரெண்டாவோ, இல்லை ஒரு வெல்விஷராவோ, நான் எல்லாருக்குமே சொல்றது என்னன்னா, டேலண்ட் தான் அல்டிமேட்டா இட் வில் பே ஆஃப். நீங்க வேற எப்படி வந்தாலுமே, எப்படி சினிமாவில் நடிச்சாலுமே அது எல்லாமே டெம்பரரி தான். அதுக்கு மேலே நீங்கள் பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான வழி பியோர் டேலண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் நல்ல பர்ஃபார்மராக இருக்கீங்களா, ஒரு 2 வருஷத்துக்கு உங்களை எல்லாரும் மறந்துடுவாங்க. மறுபடியும் 3வது வருஷம் அந்த பர்டிகுலர் ரோலை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவங்க தான் பண்ணுவாங்கன்னா உன்னை கூப்பிடுவாங்க. அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கம், குறிக்கோள். அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். உங்களோட இப்போ பர்டிகுலரா இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பேரியர் ஏதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? ஏதாவது? எனக்கு வந்து அல்டிமேட்லி பெர்ஃபார்மிங் கேரக்டர்ஸ் பண்ணணும். இப்போ சுழல்லையே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒன்று தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து எனக்கு என்னன்னா, ஐ வாஸ் கிளியர் ஆன் வாட் ஐ வாண்ட் டு டூ அண்ட் வாட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ. எப்படி அது ப்ரொஜெக்ட் ஆகும், ப்ரொஜெக்ட் ஆகாது, இது எல்லாமே எனக்கு ஒரு கிளாரிட்டி இருந்து தான் நான் பண்ணேன். இது வரைக்கும் நான் எந்த படங்கள்லையுமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இதுல அந்த ஒரு அட்டெம்ப்டை நான் பண்ணேன், which was a very bold attempt for me and I hope it gets received well. So அவ்வளவுதான். இதே மாதிரி ரோல்ஸ் இருந்தது. அந்த அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு ரிசெப்ஷன்
அது நம்ம ஒன்று நினைச்சிருக்கோம், அது கரெக்டா வருமா வராதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது கரெக்டா வந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த அந்த ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கொடுக்கும்ல. அது இந்த மாதிரி See, அது வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. பட் அதை எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்றாங்கன்றது 50-50 தான் இருக்கு. ஒரு சில ஆடியன்ஸ் வந்து நல்ல விதமா ரிசீவ் பண்ணுவாங்க, ஒரு சில ஆடியன்ஸ் வந்து நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அல்டிமேட்லி நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்கிறது என்னோட ஒரு இது. எனக்கு வந்து நான் என்ன பண்றேன்றது எனக்கு கிளியரா இருக்கு. என்னோட கன்சென்ட்டோட ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ஐ எம் ஹாப்பி டு டு தட். கிரேட், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் நிக்லா. நிறைய ஷேர் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்றதுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.